படம் ஃபயராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. 2 சாங் இருக்குது, 2 சாங்குமே சூப்பராக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு ஆடணும் போல தோணுது, அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. கல்யாண சாங் ஒன்று இருக்குது. ஸ்டண்ட் போர்ஷன் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. பெருசாக ஸ்டண்ட்டுக்கு இதுக்கு கொடுக்கல, ஏன்னா ஒரே ஒரு ஹீரோ தான். ஸோ அவர் தான் ஃப்ளோட் பண்ணி ஏமாத்துறாரு. கொடுத்துரு 2 இடத்துல ஸ்டண்ட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க, 2மே ரொம்ப நல்லாயிருக்கு. பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லா படத்துலையும் சொல்லியிருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி சொன்னால் போய் ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆகுன்றதை மையமாக வச்சுட்டு டேரக்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. பொண்ணுங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க, பசங்க ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, பொண்ணுங்க பாவம், அவ்வளோதான். ரக்ஷிதா மேம் மட்டும் இல்லை, இருக்கிற 4 ஹீரோயின்ஸுமே கிளாமர் காட்டியிருக்காங்க. போஸ்டர்ஸும் அவங்களோட கிம்பிள்ஸும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங்னால அவங்கள அப்படி இருக்க மாதிரி இருக்குது. பட் 4 பேருமே ஈக்குவலாக தான் காமிச்சிருக்காங்க, அப்படி ஒன்றும் இல்லை. 4 பேருக்குமே என்னென்ன கிளாமர் சீன்ஸ் இருக்கோ எல்லாமே 4 பேருமே கிளாமராக தான் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மட்டும் கிளாமராக பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, அவங்கள ஹோம்லியாக நம்ம வந்து சீரியல்ஸில் பார்த்துட்டு இருந்தனால ஸோ இந்த படம் கொஞ்சம் கிளாமர், அவங்க இப்போ கிளாமர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வர படங்களில் கிளாமர் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த படத்தில் கொஞ்சம் கிளாமராக பண்ண மாதிரி. இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால எல்லாரும் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். மேபி ஏன்னா இப்போ தேட்டர்லாம் ஏதாவது கிளாமர் போஸ்ட் இருந்தால் தான் நம்ம தான் அது என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அதனால் அவங்க பெரிய ஹீரோயினியாக இனி அவங்களுக்கு நல்ல சான்ஸ், இந்த படம் நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கதையை என்ன சொல்ல வராங்கன்றதே ஃபஸ்ட்டு புரியல. ஏன்னா அவனை ரொம்ப நல்லவனாக இப்போ ஏற்பட்ட நல்லவனை வச்சுட்டு திருப்பி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, காந்தி மகான் மாதிரி காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஓடி போகிறது, அந்த மாதிரி காமிச்சனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி காமிச்சுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியாதனால லேக் ஆகிற மாதிரி இருக்குது. நானா பாலாஜி மாதிரி என்ன ஒரு ஆள் ஏமாத்தினா என்னால் என்ன பண்ண முடியும்? அப்படியா, சரி ஓகே டேக் கேர் பாய் அப்படின்ட்டு வந்துட வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? நம்ம போய் மீடியாவோ இல்லை ப்ரெஸ்க்கோ போனோம் நம்மளோட பேர் தான் கேட்டோம். அவன் கூப்பிட்டானா உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்ற மாதிரி நம்மளை தான் சொல்லுவாங்க. அதுக்கு பயந்துட்டே நிறைய பொண்ணுங்கள் வந்து இதை ஓப்பன் அப் ஆகாமல் பேசாமல் இருக்காங்க. எல்லோரும் சொல்லுவாங்க ஓப்பன் அப் ஆகு, எல்லார்ட்டையும் சொல்லுனேன். ஆனால் அதை நம்மளை தான் நம்மளை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்க ஈஸியாக தப்பு பண்ணிட்டு போவாங்க. பையன் தானே, அவன் பண்ணுவான், அவனுக்கு எதுவுமே இல்லை. பொண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, அவன் எப்படி பேசியிருப்பான் என்ன பேசியிருப்பான்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் அதை நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஓப்பன் அப் ஆகணுன்றதை தாண்டி எல்லாருக்குமே இப்போது ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறேன். நானே கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிப்பேன். நான் இந்த ஸ்டேஷனில் இருந்தால் இது வெளியே தெரியக்கூடாது, நம்ம விளையாண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம். ஏன்னா வெளியே தெரிஞ்சால் நம்ம மட்டும் கஷ்டப்படுறது இல்லாமல் நம்மளோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அவங்களுக்கும் இது ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை. நம்ம பொண்ணு இப்படிங்கிறத 4 பேர் வந்து கூட இருக்கவங்க இது ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த பேரண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணுன்னு. அதான் சொல்கிறேன்ல, இதில் வந்து எப்படின்னா சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பொண்ணுங்களை ரொம்ப பாதுகாப்பாக பேரண்ட்ஸ் வளர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் பிரச்சனை நடக்கணும்னு இருந்தால் அது நடக்க தான் செய்யும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பெண்கள் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெற்றவங்க நல்லா தானே வளர்க்குறாங்க. பசங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஜென்ரேஷன் தான் அவங்கள மாற்றிட்டு வச்சு பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா தான் வளர்க்குறாங்க. தான் பையன் இப்படி போய் ஒரு பொண்ணை கெடுக்கணும்னு எந்த பேரண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணுறதே கிடையாது. 90 கிட்ஸ் தானே இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பசங்க. சும்மா ஓரமாக நின்று பார்த்துட்டே மட்டும் தான் இருப்பாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி லவ்வா நாளைக்கு கல்யாணமா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அந்த லவ் இப்போ ரொம்ப ஒரு நிறைய டிவோர்ஸ் கேஸும் அதனால தான் வருது. லவ்ன்றது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்ன்னு நினைக்கிறாங்க. 90s தானா, ரொம்ப நல்ல மனுஷங்க பாவம். அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு கூட செட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா இப்போது அவங்க வந்து பேஷனபிளாக இருக்கணுன்ற பசங்களை தான் தேடி போய் விழுகிறாங்கல்ல. ஸோ
அப்படி பார்க்காம யார் ரொம்ப நம்மளை பெண்ணாக மதிப்பான்னு பார்த்து லவ் பண்ணுறது நல்லது. படம் ஃபயர் மூவி ரொம்ப ஃபயராக இருக்கும். உண்மையிலே வந்து கேர்ள்ஸோட அஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஆஃப் கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக ஏமாறுவாங்க, ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு கல்யாணமே ஆகியிருந்தால் கூட இன்னொரு பையனோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்னு காட்டாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேவில் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்க ஒரு கேர்ளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார பொண்ணாக இருக்கட்டும், ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள் எப்படி ஈஸியாக ஏமாறுது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேலண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து 5 நிமிஷத்தில் ஏமாந்துருவாங்க. ஆக்சுவலி அவங்க தான் சீக்கிரமாக ஏமாந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விடோ அப்படின்னா ஆக்சுவலி கேர்ள்ஸ் ரொம்ப தனிமை, அந்த ஒரு லோவாக இருக்கிற இடம் பார்த்து ஒரு பையன் எந்த அளவுக்கு, அது யாராக இருந்தாலும் டாக்டர் பையன் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலுமே எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறது, அந்த ஏமாற்றம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதையும் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து கேர்ள்ஸ் வந்து நாங்கள் முகம் சுழிப்போம், நீங்கள் சுழிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது உங்ககிட்ட தான் கேட்கணும் ப்ரோ. பட் எங்களுக்கு உள்ள அந்த ஒரு சில சீன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ நம்ம நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி வெப் சீரிஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹாலிவுட் மூவிஸு இந்த மாதிரி மூவிஸ்லாம் இப்போ உள்ள கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இல்லாத காட்சிகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உள்ள சர்டிஃபிகேட்லேயே ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு, அதையும் தாண்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், பசங்க இந்த வேர்ட் சொல்லுவாங்களான்னு தெரில. ஏன்னா பசங்களை எழுப்புறதா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் முடியும் போது வரைக்கும். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச, அதாவது எப்படின்னா கதையோட கரு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகான கதை, ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிற கதை, ஒரு சோசியலான ஒரு சில விஷயங்கள். எனக்கு இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவுன படங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். 100% கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு அழகான கதையில் மசாலா கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நிறையா பேர் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கே அந்த சைடில் ஏற்றுப்பாங்க, நம்ம வெப் சீரிஸ்லாம் வீட்டில் வச்சு உட்காந்து பார்க்குறதுனால நம்ம பெருசாக தெரியாது. பட் தேட்டரில் எல்லோரும் மாதிரியும் பார்க்கும்போது எல்லா கேர்ள்ஸுமே கொஞ்சம் இது பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலி அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது ப்ரோ, நம்ம தான் சொல்லிக்கணும். ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் லைஃப் போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களை யோசிச்சுட்டு உங்களோட சேஃப் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏமாறுறதுங்கிறது பெண்கள் மட்டும் கிடையாது, பசங்களுமே இந்த காலத்தில் ஏமாந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பசங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அஃபெக்ட் ஆகும், லோவாகும். அந்த லோ நம்ம யாரோ ஒருத்தவங்களை நம்ம பார்ட்னராக வரணும்னு நினைப்போம், கடைசியாக அது முட்டாள்தனமாக நம்ம சில விஷயங்களை முடிவெடுத்துருவோம். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பாலா சார் இந்த படத்தில் வந்து மனுஷன் எனக்கு என்னென்னா வாழ்ந்து தள்ளிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறையா ஹீரோஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்த்து அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தில். ப்ரோ சோசியல் மீடியாவில் தான் ப்ரோ நிறையா ஏமாந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் இருந்துமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா அப்போ வந்து ஏமாந்ததை வந்து வெளியில் தெரியல, அது ஒன்று தான் ஒரு விஷயம். அப்பையும் சரி இப்பையும் சரி எப்போவுமே சரி பெண்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, என்ன அப்போ வந்து பெண்கள் மட்டும் ஏமாந்த மாதிரியே காமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து சோசியல் மீடியா வந்ததுனால பெண்களும் ஏமாறுறாங்க, ஆண்களுமே நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க. நம்ம யோசிப்போம், உண்மையாக லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ ஏமாறுறதுங்கிறது எல்லா காலத்துலையுமே உண்டு, எல்லா பெண்கள்கிட்டையுமே உண்டு. எனக்கு இந்த படத்தில் எல்லாமே அதை தான் நான் சொன்னேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஒரு பர்டிகுலராக பீரியட் ஆஃப் பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு காட்டாமல் எல்லா விதமான பெண்களையும் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏமாறுறதுங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வந்து வெளியில் தெரியுது. ஏன்னா சோசியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான் நிறையா விஷயங்கள் வெளியில் தெரியுது, இல்லைன்னா வெளியில் தெரியுதுக்கு வாய்ப்புகள் இல்லை.